பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்களுக்கும் மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம். விஜய் அண்ணி சார் ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு, பேசுகிறதுக்கே கூச்சப்படுவார். சாங்கெல்லாம் பார்க்குறப்ப அவரோட க்ரோத் தெரியுது. ப்ளஸ் ஜீவசங்கர் சார் முதல் படத்துலேருந்து ரொம்ப ரசித்து பார்த்துட்ருக்கோம். இந்த படம் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அமையும் அவருக்கு. ப்ளஸ் டோட்டல் டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ போகன் ரிலீஸ் ஆகிருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது படம். முதல் நாளே ஃபேஸ்புக்கில் 2,60,000 பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் எடுத்து பைரேட்டட் காப்பியை 2,60,000 பேர் பார்த்துருக்காங்க ஃபஸ்ட் டே மட்டும். ஸோ இது ஒரு தெலுங்கு படம் அத்தாரிட்டின்னு ரிலீஸுக்கு முன்னாடியே எடிட் ஷூட்லேருந்து போயிடுச்சு. அதை அப்லோடும் பண்ணல யாரும். ப்ளஸ் டிவிடி மட்டும் மார்க்கெட்டில் வந்துருந்துச்சு. பவன் கல்யாண் சார் ஒரு ரிக்வஸ்ட் பண்ணார் ஆடியன்ஸுக்கு, ஃபேன்ஸுக்கும் ஆடியன்ஸுக்கும், இந்த படத்தை பார்க்காதீங்க, தியேட்டரில் பாருங்கன்னு. 7 நாள் பொறுமையாக ஆடியன்ஸ் வெயிட் பண்ணி இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு மிகப்பெரிய ஹிட்டை அந்த படத்துக்கு கொடுத்தாங்க. டிவிடி 7 நாள் முன்னாடி கூட ஆடியன்ஸுக்கு அந்த மைண்ட் செட் இருந்துச்சு. ஆனால் இங்கே ஒரு ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுற தைரியம் ஒருத்தனுக்கு இருக்குது. இப்போ 9ஆம் தேதி படம் ரிலீஸு சிங்கம். தமிழ் ராக்கர்ஸ்னு ஒருத்தன், ஒரு தேவடியா பையன் போடுறான். இப்படி 11 மணிக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறோம். சாரி, பேட் வேர்டு யூஸ் பண்ணதுக்கு மன்னிச்சுக்கங்க. 11 மணிக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் போடுறோம். 2 வருஷம் உழைப்பு, மொத்த டீமும் உள்ளே கொட்டி அந்த நாய் 11 மணிக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் போடுறோன்னு சொல்கிறான். ஃபைனான்ஸ் கிளியர் பண்ணி படம் வருமா இல்லையாங்கிறது ஒரு சைடு இருந்தாலும், இந்த சைடு அவன் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கான், நான் 11 மணிக்கு போடுவேன்னு சொல்லிட்டு. இது மொத்த இண்டஸ்ட்ரியும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கு, என்னையும் சேர்த்து தான். ஒரு 2 நாள் முன்னாடி வரைக்கும் எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுன்னு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி அந்த நாய்க்கு சொல்கிறேன், தமிழ் ராக்கர்ஸ் நாய்க்கு நான் சொல்கிறேன், நீ போடுற நாயே, நீ போடுவேன், எனக்கு தெரியும். ஏன்னா அவ்வளோ லூப் ஹோல் இருக்கு எங்கள் இண்டஸ்ட்ரியில். 6 மாதத்தில் நீ எங்கே இருக்கியோ நாயே தேடி உன்னை தூக்கி உள்ளே உட்கார வச்சு இதை லைவ் ஸ்ட்ரீம் பண்ணல பரதேசி நாயே, பண்ணுவேண்டா நாயே. எலெக்ஷன் வருது, அது என்ன பண்ணணுங்கிறது எங்களுக்கு தெரியும். மொத்த இண்டஸ்ட்ரியும் இப்போ கூட ஒன்று சேரல. உனக்கு அவன் பிடிக்கல, அவனுக்கு நீ பிடிக்கல, நான் பிடிக்கல, இப்படியே உட்காந்துட்டுருங்க. ஒரு நாள் மொத்தமாக டிவி சீரியல் லிஸ்ட்டில் நம்ம இண்டஸ்ட்ரி சேரும். அது நடக்காமல் இருக்கணும்னா கொஞ்சம் நல்ல முடிவுகளை இண்டஸ்ட்ரிக்குள்ளே எடுங்க. இந்த மேடையை அதுக்கு பயன்படுத்தினது தப்பு. இருந்தாலும் எங்கே ஷேர் பண்ணுறதுங்கிற கோபம் வருது. போகன் ப்ரொடியூசர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவருடைய வருத்தம், அதை வாங்கியிருக்கிற ஸ்ரீகரன் சரவணன் சார் இங்கே இருக்கார். அவர் எவ்வளோ முதலீடு பண்ணியிருக்காரு, எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்காரு இந்த விஷயத்தில். அதனால் அவருக்கு தான் அந்த வழி என்னங்கிறது தெரியும். அப்புறம் பப்ளிக்கும் எந்த கோபத்தை எந்த இடத்துல காட்டுறதுன்னு தெரியறதில்ல. ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச ஆட்களை தவிர எல்லார்கிட்டையும் நிறைய எதிர்பார்க்குறீங்க. கேள்வி கேட்கறது எம்எல்ஏ எம்பி கிட்ட கேட்கறது கிடையவே கிடையாது. சரிங்களா? நடிகை வரல, அங்கே ஏன் வரல, இங்கே ஏன் வரல, வந்தா கூட்டம், வரலினா கூட்டம். எதுக்கு இவ்வளோ கம்ப்ளைண்ட்டு? எதுக்கு வராமல் இருந்திருக்காங்க? எந்த நடிகை நல்லது பண்ணாமல் இருந்திருக்கான்? எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்கனாலும், ஒரு டாக்டர் எடுத்துட்டீங்கனாலும், வக்கீல் எடுத்துட்டீங்கனாலும், தன் குடும்பத்துக்கு தனக்கு சேர்த்து வச்சோமா போனோமா வந்தோமான்னு தான் இருந்திருக்காங்க. ஆனால் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் எந்த ஒரு பொது விஷயம் நடந்தாலும் சரி, முதல் ஆளாக வரிஞ்சு கட்டிட்டு ரசிகர்களை கூட்டிகிட்டு போகிறதுலேருந்தும் சரி, பாக்கெட்லேருந்து காசு எடுத்து செலவு பண்ணுறதும் சரி, விஜய் சார் எடுத்துட்டாலும் சரி, ரஜினி சார் எடுத்துட்டாலும் சரி, சூர்யா சார் எடுத்துட்டாலும் சரி, அகரமுக்கு எத்தனை 4.5 கோடி ரூபா வருஷத்துக்கு செலவு பண்ணிட்டு இருக்காரு எஜுகேஷனுக்கு. கிட்டத்தட்ட 4,500 பேர் இது வரைக்கும் அதில் பெனிஃபிட் ஆகிட்டு மாதம் 50,000 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்கி தன் குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்காங்க. அதுலேருந்து படித்து வந்த மாணவர்கள். ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க? ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா உடனே ஒரு நேரம் சாப்பாடு சரியில்லைன்னா உடனே சொல்லிடுவீங்களா, வீட்டில் அம்மா சரியில்லைன்னு சொல்லிட்டு? அந்த நேரம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். எல்லாம் தயவு செஞ்சு பப்ளிக் ஒரு அவேர்னஸ் வரணும். இத்தனை பேர் உழைக்கிறாங்க ஒரு படத்துக்குள்ள, உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இத்தனை உழைப்பும் போடப்பட்டு இருக்கு. ஒரு டைரக்டர்லேருந்து மியூசிக் டைரக்டர்லேருந்து அத்தனை பேரும் டே அண்ட் நைட் உட்கார்ந்து உழைச்சி உருவாக்கி தான் ஒரு படம் வருது. என்னன்னா மக்களை சந்தோஷப்படுத்தணும், அதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட். சம்பளம்ங்கிறது ரெண்டாவது, அது தேடி வர்ற விஷயம், அதை விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ஆரம்பிக்கிறப்ப கோடியில் சம்பளம் வாங்கணும், லட்சணத்துக்கு சம்பளம் வாங்கணும்னு யாருமே இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரல.
எல்லாரும் ஃபர்ஸ்ட் விஷயம் இது செலக்ட் பண்ணிட்டு வர்றது என்னன்னா ஒரு ரெக்கக்னேஷனும் பப்ளிக்கை சந்தோஷப்படுத்துகிற ஒரு தொழிலுங்கிற ஒரு விஷயத்துக்கு தான். அதுக்கான மரியாதையும் தயவு செஞ்சு பப்ளிக் வந்து இங்கே இந்த இண்டஸ்ட்ரியில் இன்வால்வ் ஆகிறவங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு தரணும். பைரசியை தவிர்க்கணும். ப்ளஸ் தமிழ் ராக்கர்ஸ் டெஃபினெட்லி யூ வில் கெட் நைஸ்லி வித்தின் 6 months. ப்ளஸ் ப்ரெஸ் மீடியா அது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு தெரியும். ஒரு தப்பான ஒரு ஆள் வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க, பைரசி என்கரேஜ் பண்ணாதீங்க. இது இன்னொருத்தனுடைய இடத்துல வந்து பட்டா போட்டு ரவுடி உட்கார்ற கதை தான் இது. தயவு செஞ்சு இது பெரிய டிஃப்ரென்ஸோ எதுவுமே கிடையாது. தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள், இண்டஸ்ட்ரியை சப்போர்ட் பண்ணுங்கள். மேடையில் இருக்கும் பெரியவர்கள் ஏதாவது தவறாக நான் பேசியிருந்தால் மன்னிக்கணும். நன்றி.